ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஷேடோ ரெக்கவரி ஃப்ரம் ஜேபிஜி இமேஜ். ஜேபிஜி இமேஜ்லேருந்து எப்படி நம்ம ஷேடோ ரெக்கவரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் டார்க்காக எடுத்துருவோம், அதாவது அண்டர் எக்ஸ்போஷரில் எடுத்துருவோம். அதுக்கு உதாரணமாக இப்போ இந்த இமேஜ் சொல்லலாம். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அண்டர் எக்ஸ்போஷராக இருக்குது. ஸோ இது வந்து திருப்பியும் வந்து இந்த ஷாட் எடுக்கிறதுக்கான இந்த இடத்துல எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நம்மக்கிட்ட இல்லைங்கிறதுனால இப்போ இது எப்படி நம்ம ரெக்கவரி பண்ணுறது, அது எந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம ஷேடோ ரெக்கவரி பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக ஃபோட்டோஷாப் இருந்தால் போதும். இது நான் வந்து ஃபோட்டோஷாப் பிஎஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் இந்த இமேஜை உள்ளே கொண்டு வரேன். இப்போ நான் வந்து ஒரு டூப்ளிகேட் இமேஜ் பண்ணுறேன், டூப்ளிகேட் லேயர். ஓகே, இதை வந்து நான் லெவல் யூஸ் பண்ணுறேன், கண்ட்ரோல் எல். ஸோ லெவலில் நம்ம எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேடோஸில் இருக்கிற டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சாலும் நம்மளோட ஹைலைட்ஸில் இருக்கிற டீட்டெயில்ஸ் சுத்தமாக போயிடுச்சு. ஸோ நமக்கு எப்படி வேணும்னா ஷேடோஸ் மட்டும் தான் ரெக்கவரி ஆகணும், ஹைலைட்ஸ் அப்படியே இருக்கணும். ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தால் ஓகே, பட் ஆனால் ஹைலைட்ஸ் நம்ம சன் தெரியணும், இந்த பறவைங்க தெரியணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கேமரா ரா ஃபில்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஃபில்டரில் கேமரா ரா ஃபில்டர் அப்படின்னு ஓப்பன் ஆகும். நான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் சிசி 2014 யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபில்டரில் கேமரா ரா ஃபில்டர் அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று ஷேடோ ரெக்கவரிக்கு. ஸோ இப்போ வந்து கேமரா ரா ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் இந்த ஷேடோஸ் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட கண்ட்ரோல் தான். இப்போ இது வந்து ஷேடோஸ் ஏற்றிக்கலாம், எக்ஸ்போஷர், கான்ட்ராஸ்ட், ஹைலைட்ஸ், ஒயிட் பேலன்ஸ் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஷேடோஸ் ரெக்கவரி பண்ணுறோம். மெயின்லி ஷேடோஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து எவ்வளோ ஏற்றுறீங்களோ அவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா ஷேடோஸில் இருக்கிற டீட்டெயில் தெரியும், ஆனால் ஹைலைட்ஸு எதுவுமே ஆகாது. ஸோ ரொம்ப அண்டராக இருக்குது. ஒரு 4 ஸ்டாப் நான் அண்டர் பண்ணியிருக்கேன், அதனால கொஞ்சம் ரெக்கவர் பண்ண முடியல. ஒரு 2 ஸ்டாப் 3 ஸ்டாப் அண்டர்லாம் உங்களால் பர்ஃபெக்டாக ரெக்கவர் பண்ண முடியுது ஜேபிஜி ஃபைலில் கூட. ஸோ நான் ஹைலைட்ஸ் பார்த்துக்கோங்க, ஹைலைட்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஸோ நம்ம ஹைலைட்ஸ் சொன்னால் ஹைலைட்ஸ் அப்படியே இருக்கணும். முடிஞ்சால் ஹைலைட்ஸ் டவுன் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு இமேஜ் நல்லா இருக்கும். ஸோ அடுத்து கான்ட்ராஸ்ட் ஏற்றினீங்கன்னா பிளாக்ஸ் பிக்சல் வந்து அதிகமாக பிளாக் ஆகும். ஸோ கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். எக்ஸ்போஷர் வேணால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன டோன் வேணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் எக்ஸ்போஷர் ஏற்ற வந்து உங்களோட லைட்டிங் அதிகமாகவும் ரொம்ப பகலில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் இமேஜ். ஸோ உங்களுக்கு என்ன நீங்கள் மனசில் எதிர்பார்க்குறீங்களோ, ஒரு ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபராக உங்களுக்கு வந்து என்ன எக்ஸ்போஷர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். கிளாரிட்டி கொஞ்சம் ஏற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெளிவாக தெரியும். ரெக்கவரி பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ரா ஃபில்டர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நீங்கள் வந்து நெட்டில் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். பை சான்ஸ் நீங்கள் வந்து வேறு வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோ ரெக்கவர் ஆயிடுச்சு. இப்படி இருந்த இமேஜை உங்களால் இவ்வளோ கிளியராக ஷேடோ ரெக்கவர் பண்ண முடியுது. இது ரா ஃபில்டர் வச்சு பயன்படுத்தி எடுக்கிறதுனால ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதாங்க ஷேடோ ரெக்கவரி. இனிமேல் இந்த மாதிரி வேல்யூபிள் இமேஜஸ்லாம் நீங்கள் வந்து ஷேடோ ரெக்கவரி ஈஸியாக பண்ணிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஃபியூச்சர் வீடியோஸில் நான் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.